நான் இந்த ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் வாயிலாக இதை பார்த்துட்டு இருக்கிற கோடான கோடி மக்களுக்காக நான் கேட்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கேள்வி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை? முதலமைச்சருக்கு அந்த தகுதி இல்லையா? பயமா? என்று 1000 முறை அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேட்டார். ஆனா இன்னைக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நீங்க நடத்த மாட்டேங்கிறீங்க? அதே கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்ட கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன் பயமா? 5 வருஷம் ஆனதற்கு பிறகும் உங்க ஆட்சியில அவ்வளவு கீழே பிரச்சனைகள் வந்துருச்சா? திரும்ப வச்சா ஜெயிக்க மாட்டீங்களா? ஒருவேளை வச்சு ஜெயிச்சு ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நீங்க உள்ளாட்சி தேர்தலில் பதவி கொடுக்காம போய் பிரச்சனையாச்சே, அது மாதிரி திரும்ப வந்துரும் பயப்படுறீங்களா? ஆக இது ஒன்று. 200க்கு 200 அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் 234க்கு 234 சொல்ல வேண்டியதானே? ஏன்னா எல்லா விஷயத்தையும் நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்கல்ல. நீட்டு விளக்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. பேபி அணைய கட்டுறதுக்கு 15 மரங்களை நீங்க வெட்டிட்டீங்க. பேபி அணைய அங்க கட்டியாச்சு. நாதன் குழு கரெக்டா வேலை செய்து வெற்றி பெற்றீங்க. மக்கள் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்காங்களே. இதெல்லாம் வெற்றி பெற்றது உண்டா? விலைவாசியை குறைச்சிருக்கீங்களா?